ஹாய் தோலாஸ். இன்னைக்கு டீனேஜர்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்க மெயின் ப்ராப்ளமே என்னால் கேர்ள்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியல, கேர்ள்ஸ் கூட பேச முடியல. நான் கோயட் காலேஜ் படிக்கல, நான் கோயட் ஸ்கூல் படிக்கல. என்னால் காலேஜில் பொண்ணுங்க கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் என்னால் பண்ண முடியல. ஆஃபீஸில் என்னால் கொலீக்ஸ் கூட ஒர்க் பண்ண முடியல. எல்லாருமே கலாய்க்கிறாங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக நம்ம பேசணுமா நினச்சேன். பட் இது டீனேஜர்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கமெண்ட் கூட வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்ல 2-3 பேர் கூட எனக்கு வந்து கேர்ள்ஸ் கூட பேச முடியல, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. ஓ, அப்ப இது ஒரு ப்ராப்ளமா இருக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ வந்து நம்ம பேசலாம், இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. அண்ட் ஸோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கமர்ஷியல் டிப்ஸ் இதுல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா அதுல இருக்காது. பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசலாம், பாடி லாங்குவேஜ், அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒன்ஸ் நம்ம மன ரீதியா மாத்திக்கிறதும் தென் நம்ம பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த வீடியோ வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது எல்லாத்தையும் எடுத்து இந்த வீடியோ ஒன்னா சேர்த்து ஒரு கோர்வையா கொண்டு வந்திருக்கேன். ஸோ வெல்கம் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. அண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இந்த கேஜே. என்னோட சேனலோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல என்னோட சேனல் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொண்ணுகிட்ட நீங்க போய் பேசணும் அப்படின்னா ரீசன் ஒய் யூ நீட் டு டாக் டு அ கேர்ள் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணுகிட்ட ஏன் நம்ம பேசணும்? மேபி எனக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒன்ஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் அ ஃப்ரெண்டுங்கிறத நீங்க இந்த இடத்துல பதிய வச்சுக்கோங்க. இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா பழகிட்டு அப்புறம் நான் வந்து லவ் பண்ணுவேன் இப்படிங்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. இதை நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பண்ற ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஓகே, மற்றவங்க அது வேற மாதிரி தெரியலாம். பட் எனக்கு வந்து இப்படிதான். ஒரு ஃப்ரெண்டா பேசுறீங்கன்னா கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. அங்க போய் நான் வந்து அவங்க ஃப்ரெண்டா ஃபர்ஸ்ட் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் லவ் பண்றேன்னு இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மேக்சிமமா இங்க இருக்கிற நிறைய பசங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. பி ஜெனுவன், பி ஜென்டில் தான் நான் சொல்லுவேன். ஒன்ஸ் இஃப் யுவர் இன்டென்ஷன் இஸ் டு பி ஹர் ஃப்ரெண்ட், பி அ ஃப்ரெண்ட் ஆல்வேஸ். ஓகே, ஸோ அப்படி அந்த ஃப்ரெண்டா மட்டும் இருங்க. இந்த லவ் கொடுக்குற ஒரு சந்தோஷத்தை விட ஒரு பொண்ணு கூட நீங்க ஃப்ரெண்டா இருக்கும் போது கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கொடுக்கும். லைக் எப்படி உங்க அம்மா தங்கச்சி இவங்கெல்லாம் உங்களுக்கு கேரிங்கா அவங்க மேல அன்பா இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டுங்கிறதும். லைக் கிட்டத்தட்ட அவங்களுமே உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரி. விஷயம் சொல்லணும்னா பொண்ணுங்க வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட பழகிட்டாங்கன்னா கண்மூடித்தனமா அவங்க நம்புவாங்க. ஸோ நீங்க வந்து இந்த பாய் பெஸ்டிங்கிறது இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸுங்கிறது இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு விஷயத்தையும் ஈடுபடாதீங்க. மேபி இன்னைக்கு அது வந்து ஒரு ட்ரெண்டா ஒரு சூப்பரா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி உங்களை நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இல்லை நீங்க அப்படி நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. ஜஸ்ட் இப்போ எனக்கு ஒரு பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னா நான் ஜெனுனா இருக்கணும். நான் ஃப்ரெண்டா தான் அவங்க கூட அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் அப்படிதான் அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயம்தான் உங்களை ஒரு ஒரு பொண்ணுகிட்ட ஒரு டீசெண்டா எலிகண்டா ஜென்டலா நடந்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். See her like a human, not a immortal. சில பேர் வந்து பொண்ணு அப்படின்னாலே மச்சான் பொண்ணுடா அப்படின்னு ஏதோ வேற ஏதோ ஒரு விஷயத்த ஏலியனா பாக்குற மாதிரி பொண்ணுடா அப்படின்னு புதுசா பாப்பானுங்க. ஏலியனா தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு ஒரு வித்தியாசமான விஷயத்த தான் ஏலியன்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அந்த மாதிரி சில பேர் மச்சான் பொண்ணுடா, மச்சான் துப்பட்டாடா அப்படின்னு அப்படி இப்படிலாம். ஐ மீன் ஒரு பொண்ணை ஒரு மனுஷியா அவங்களுமே நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷி தான், நமக்கு இருக்கிற எல்லா ஃபீலிங்கும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு பொண்ணுனா கொட்டாய் விடக்கூடாது, ஒரு பொண்ணுனா ஏப்பம் விடக்கூடாது, ஒரு பொண்ணுனா இருமல் வரக்கூடாது, இப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்களே பில் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருப்பானுங்க ஒரு பொண்ணுங்க மேல. அதனாலதான் வந்து சில பேருக்கு வந்து பொண்ணுங்க அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும் போய் பேசுறதுக்கே. பொண்ணுங்க ஏன்னா அவங்க வேற யாரும், அவங்களாம் வந்து இம்மார்டல்ஸ் இல்லையா? ஸோ அதனால அவங்க ஹியூமன்ஸ் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தாட்ல அவனுங்க இருப்பானுங்க. என்னெல்லாம் பாக்குறீங்கன்னா நீங்க அதை தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஒரு சில பேருக்கு நான் சொல்றேன், ஓகேவா? ஸோ அவங்க ஆப்போசிட் ஜெண்டர் தான், அவங்கள பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வர்றதெல்லாம் கரெக்ட் தான். பட் நீங்க ஒரு பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் கொடுக்கும் தான். பட் அதை தாண்டி போய் ஓகே ரைட், அவங்க ஹியூமன் தானே, அவங்க நம்மளை விட ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு கடவுள் மாதிரி அந்த மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணக்கூடாது இல்லையா? சில பேர் வந்து பொண்ணுங்க கேவலமா பேசுறவங்க இருப்பாங்க, சில பேர் வந்து பொண்ணுங்களை வந்து மேல தூக்கி பேசுறவங்க இருப்பீங்க. 2 பேரையுமே நம்ப கூடாது வாழ்க்கையில. ஏன்னா இவங்க 2 பேர் தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. ஒரு பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. பொண்ணா பாருங்க, ஹியூமனா பாருங்க, அவ்வளவுதான். அவங்க ஒரு மனுஷி, அவங்க கிட்ட போய் பேசுறதுனால அவங்க என்ன மிஞ்சி போனா உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். எப்படி பசங்க கிட்ட நீ பேசும்போது உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் அங்க ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க. நீ வந்து ஏதாவது ஒண்ணு பேசுறதுனால அப்படி சொல்லி அடிக்கிறதோ, நீ தப்பா பேசுனதான் பிரச்சனை. நீ நார்மலா ஒரு ஏதோ ஒரு கிளாஸ் விஷயமாவோ இல்ல பாட சம்பந்தமாவோ நீ கேட்கும் போது அங்க எதுவுமே தப்பா இருக்க போறது கிடையாது.
ஸோ அதனால ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒருத்தவங்களாலாம் அவங்கள பார்க்காம அவங்களும் ஹியூமன் தான், அவங்க கிட்ட போய் பேசுறது தப்பு கிடையாது. ஸோ ஜாலியா நீங்க பேசுங்க, ஒரு ஃப்ரெண்டா எப்பவுமே ட்ரீட் பண்ணுங்க. டோன்ட் ஜட்ஜ். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், அதுவும் என்னோட காலேஜ் டைம்ல ஃப்ரெண்டுன்னு பேசுவானுங்க, பழகுவானுங்க, ஆனா அப்படியே பின்னாடி போய் அந்த பொண்ணை பத்தி அசிங்கமா பேசுவானுங்க. இன்னொரு கேட்டகரி ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த பொண்ணு வந்து மத்தவங்க எல்லாத்தையும் பேசும், அவன்கிட்ட மட்டும் பேசல அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறது, அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறது, அவ சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அந்த பொண்ணை பத்தி தப்பா சொல்றது இப்படின்னு. ஒரு பொண்ணு கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா அந்த பொண்ணு வந்து தப்பானவடா மச்சான், அவள்கிட்ட எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஆனா இவனுங்க வந்து எல்லாத்தையும் சிரிச்சு பேசலாம், அது தப்பு கிடையாது, ஆனா அந்த பொண்ணு பேசிட்டா அது தப்பு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஊருக்குள்ள வந்து நிறைய பேர் சுத்துவானுங்க. இவனுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணுங்க, ஓகேவா? அவனுங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து ஒரு பொண்ணை வந்து ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அதே விஷயத்த நீங்க பண்ணிருக்க மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ணிருப்போம் இல்லையா? ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆகும்னா, இதுதான் காலப்போக்கில் என்ன ஆகும், ஒரு பொண்ணுகிட்ட நம்மள போய் பேசுறதுக்கு தயக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. அண்ட் ஸோ எனக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியவே புரியாது அப்படின்னா, பத்தி தப்பா பேசுவானுங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, ஆனா திரும்பி அந்த பொண்ணுகிட்டே போய் பேசுவானுங்க. இது எப்படி பண்றானுங்கன்னு தான் எனக்கும் புரியவே இல்லை. If she talks to you or not, that's not a problem here, but give her a basic respect. Okay, that's the matter here. ஸோ ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுங்க. இப்போ உங்க வீட்டில் உங்க அம்மா இருக்காங்க, உங்க தங்கச்சி இருக்காங்கன்னா என்ன ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி தான் நீங்க அவங்களையும் நினைக்கணும். ஒரு பொண்ணு வந்து நிறைய பசங்கள்கிட்ட பேசிட்டா உடனே அவ தப்பானவ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்றதுனால நீங்க மேபி இன்ஃப்ளூயன்ஸ் ஆவீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஸோ அதுதான் என்ன பண்ணுன்னா உங்களை வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறதுக்கு தயக்கம் கொடுக்கும், ரொம்ப ஒரு கில்ட்டா ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு பொண்ணுனா பேசிக்கான ரெஸ்பெக்ட் வாங்க போங்க, இந்த ரெஸ்பெக்ட்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இது அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையும் தாண்டி நீங்க ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட் அதர்ஸ் மே திங்க் ஆஃப் மீ இப்படிங்கிற இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு வந்து அதிகமா இருக்கு. அதுவும் முக்கியமா ஒரு பொண்ணுகிட்ட நான் போய் பேசினா உடனே நான் வந்து காஜி நினைச்சுப்பாங்களோ, உடனே நான் வந்து தப்பா சொல்லுவானுங்களோ, உடனே நான் வந்து ஒரு பிளே பாயிண்ட்வானுங்களோன்னு சொல்லி இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? என்னையுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தான். அதுக்கெல்லாம் பார்த்தா என்ன பண்ண முடியும், நீங்க போய் இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அவங்களோட போன் வாங்கியோ இல்லை சோசியல் மீடியா வாங்கியோ பாருங்க, அவன் என்னென்ன செட்டப் பண்ணிருப்பான்னு அப்பதான் தெரியும். தெரியாத ஒரு பொண்ணுக்கு ஹாய் 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 ஹாய்னு அனுப்பியிருப்பான். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன வந்து பிளே பாயின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் போன் வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது பையன் வந்து எந்த அளவுல வந்து இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க மற்றவங்க வந்து உங்களை வந்து ஒரு விஷயத்துல வந்து சொல்லிடுவாங்க, நீங்க பொண்ணு கூட பேசினாலோ பழகினாலோ இந்த மாதிரி சொல்லிடுவாங்க, ஒரு ஃப்ரெண்டா பேசினா கூட எனக்கு தப்பா சொல்லிடுவாங்க. இப்படிலாம் நினைச்சீங்கன்னா நீங்க யாரு கூடயுமே பேசவும் முடியாது, பழகவும் முடியாது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல காரியம் ஆகணும், உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நார்மலா இருக்கணும், நீங்க ஒரு நார்மலா ஒரு ஹியூமனா நடந்துக்கணும், இந்த சொசைட்டில இருக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாரு கூடயுமே பழகிதான் ஆகணும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு நேரத்துல நம்ம எல்லாத்தையுமே பேசி பழகிதான் ஆகணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமான ஒரு டிச்சான மென்டாலிட்டி எல்லாத்தையும் வச்சிருக்கானுங்களோட அழகத்தை நிப்பாட்டிட்டு அவனெல்லாம் தூக்கி போட்டு இந்த மென்டாலிட்டிலாம் தூக்கி போட்டு ஜஸ்ட் நீங்க நார்மலா பேசுங்க, பழங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அதை பத்தி யோசிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை அடியோட அன்னைக்கு முடிஞ்சு போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இப்போ நீங்க காலேஜ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, அப்போ உங்க டீம்ல வந்து ஒரு கேர்ள் இருக்காங்க, அவங்களாலதான் அந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்து வெளியே வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட ஒரு நீட் ஹெல்ப், நீங்க வந்து அவங்க கிட்ட ஒரு ஹெல்ப் நீட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ அப்படிங்கும் போது நம்ம அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால அதுக்கெல்லாம் வந்து பயந்தீங்க, யார் என்ன நினைப்பான்னு சொல்லி பயந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே காரியம் ஆகாது. ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் டு வாட் அதர்ஸ் மே திங்க். பி ஃப்ராங்க் வித் ஒரு பொண்ணுகிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ராங்கா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஐ மீன் ஃப்ராங்க் இன் த சென்ஸ் பாசிட்டிவான ஒரு வேலை வந்து ஃப்ராங்கா இருக்கணும். லைக் இப்போ உங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னா மேபி நீங்க ஷேர் பண்ணலாம். அதுக்கு எப்பவுமே நீங்க போய் புலம்பிக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே நீங்க ஷேர் பண்ணணும் சொல்ல, எப்பயாவது ஒரு தடவை நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் ஸோ அவங்க உங்களை நம்பி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா நீங்க அதை வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதை போய் இல்ல இல்லைங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது இல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த மாதிரி உங்களை பத்தி பேசணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் இதெல்லாம் வந்து நிப்பாட்டிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். அண்ட் ஸோ இந்த பொண்ணுங்களோட ட்ரஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பொண்ணுங்கன்னு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இந்த ட்ரஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தவங்க மேல இந்த ட்ரஸ்ட்டை வந்து வைக்கிறாங்கன்னா நீங்க அதுக்கு வந்து கேப்பபிளா இருக்கணும். ஓகேவா? இந்த ட்ரஸ்ட்டை உடைக்கிற மாதிரியான விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா திரும்பியும் அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்களான்றது டவுட்டு தான். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க போய் பேசிடலாம். ஓகேவா? அதை விட்டுட்டு பாடி லாங்குவேஜ் மாத்திக்கோங்க, இப்படி பார்த்து பேசுங்க, ட்ரெஸ் வந்து சூப்பரா, அதெல்லாம் ஒரு பாயிண்ட்ல இருந்தாலும் நம்ம லாங் டேர்ம்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கொண்டு போகணும் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து பேசணும் அப்படின்னா நம்ம பெர்ஸ்பெக்டிவை கொஞ்சமாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஏன்னா இப்ப பாய்ஸோட மென்டாலிட்டி அப்படின்னாலே மேக்சிமமா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே அடங்கிடும் அதுல.
ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் விட்டு நம்ம வெளியே வந்தாலே நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிட முடியும், எல்லாரும் ஈஸியாக ஃப்ராங்காக பேசிட முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ மற்றதெல்லாம் ஒரு பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணுறது, இந்த ஐ கான்டாக்ட் வச்சு பேசுறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதே நான் இங்கே சொல்ல விரும்பலை. அதனால தான் நான் அந்த பெர்ஸ்பெக்டிவை பற்றின வீடியோவாக அந்த வீடியோ வந்து கவர் பண்ணேன். ட்ரஸ்ட் அது வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் மேலே ஏதாவது ஒரு பொண்ணு ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டை காப்பாதுங்க. ஏன்னா நான் அந்த ஒரு தப்பாக பண்ணியிருக்கேன். ஓகே, and so be strong and stay positive. This is KJ. I will see you in this video and thank you for watching.